அன்னைக்கு இது வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் அலைட் செக்டார்ஸ் வரைக்கும் பார்த்தோம். டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஹார்டிகல்ச்சருக்கு, அப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸோ எல்லாத்துலேயும் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுல என்ன டாக்ஸ் ப்ரொபோசல் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் growth அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு growth இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என்ன ஆகும், growth வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, உள்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை பண்ணாதான் நமக்கு வந்து எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஸோ எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2023 பிப்ரவரி 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவே இவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 22 எஸ் 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா நமக்கு வந்து கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டில். அப்ப இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா several initiatives for large scale enhancement of public infrastructure. ஸோ இந்த இன்வைட்ஸ் ரேட்ஸ் NIF NABFID ஸோ இதுல எல்லாம் வந்து நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சிட்டிஸ் வித் ஓவர் 5 lakh பாப்புலேஷன், Tier 2 Tier 3 5 லட்சம் பாப்புலேஷனுக்கு அதிகமா இருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து அங்க வந்து உள்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்றது பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் NIIF அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இட் ஸ்டாண்ட் ஃபார் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் NIIF. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது NIIF. ஸோ இதுவே இன்விட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்வைட்ஸ் அப்படிங்கிறது. NABFID ஸோ NABFID அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட், நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ NIIFனா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், இன்வைட்ஸ் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், NABFID அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது 3 நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. NIIF, இன்வைட்ஸ், NABFID. ஓகே, தமிழ்லையா? ஸோ இது இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு அப்பதான் அந்த அப்ரிவேஷன் கரெக்டா இருக்கும். சரியா? இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். ஸோ இது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னா மீனிங் சொல்றேன், உள்கட்டமைப்புக்கான அந்த நிதியம். ஓகேவா? உள்கட்டமைப்பு முதலீட்டுக்கான நிதியம் அப்படிங்கிறது இந்த NIIF. ஸோ நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஸோ இன்வைட்ஸ் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ அப்ப இதுவுமே வந்து உள்கட்டமைப்புக்கான முதலீடு தான், பட் இதுக்காக ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகேவா? அறக்கட்டளை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ NABFID அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அப்ப இதுக்கான ஒரு பேங்க் நமக்கு வந்து தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான ஒரு வங்கி அப்படிங்கிறது, நிதி கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி. ஸோ அதுதான் NABFID அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். அப்போ உள்கட்டமைப்புல நம்ம செய்யக்கூடியது. ஸோ இப்போ வந்து ரொம்ப ரிஸ்கி ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம வந்து உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யறோம் அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது. ஸோ இது கேலிபிரேட்டட் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி டு லெண்டர்ஸ். அப்போ இதுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து ரீசெண்டா பார்த்திருப்போம், இந்த ஒரு 9 மலை மாநிலங்கள்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஸ்கீம்? மலையோர மலைப்பகுதி உள்ள மாநிலங்கள்ல. அருணாச்சல் பிரதேஷ்க்கு கூட நிறைய ஃபண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. என்ன ஸ்கீம்? ஹில் பிரைடு ஸ்கீம். ஓகேவா? ஹில் பிரைடு ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ல நமக்கு 9 மாநிலங்கள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல அருணாச்சல் பிரதேஷ்க்கு அதிகமான ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்ளிங் ஆஃப் ரியல் எஸ்டேட் அசட்ஸ் ஆஃப்
CPSCs through the setting up a dedicated REITs. ஸோ இந்த சிபிஎஸ்சி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. ஸோ மத்திய அந்த அரசு பொது நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க இதுல இந்த REITs ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஸோ இது மூலமா அவங்க அந்த அசட்ஸ் எல்லாம் வந்து இது பண்றது, அதை ரீசைக்கிள் பண்றது. ஓகேவா, ஸோ அதுக்கானதுதான் இந்த REIT. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. REITனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ரீசைக்ளிங் ரியல் எஸ்டேட் அசட்ஸ் ஆஃப் சிபிஎஸ்இ. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ரீசைக்கிள் பண்றாங்க. அது த்ரூ த செட்டிங் அப் ஆஃப் டெடிகேட்டட், அது வந்து எது மூலமா பண்றாங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமா பண்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் கனெக்டிங் டங்குனி இன் த ஈஸ்ட் டு சூரத் இன் த வெஸ்ட். ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பார்த்துட்டோம். அப்போ இதுக்குமே நம்ம என்ன அப்படின்னா, நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல அந்த ஏரியால பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஈஸ்ட் சைட்ல வந்து டங்குனி அப்படிங்கிற ஏரியால இருந்து வெஸ்ட்ல வந்து சூரத் வரைக்கும் வந்து அந்த காரிடார்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்றதுக்கு அங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆப்ரேஷனலைசிங் 20 new national waterways connecting mineral rich areas, industrial centers and ports. So இந்த national waterway அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் தேசிய நீர்வழி போக்குவரத்து ஆணையம். ஸோ இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி எப்போ வந்து அமைச்சாங்க, இந்த வருஷம்? இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஸோ 3 கொடுத்துருப்பாங்கல்ல 10th புக்ல, தேசிய நீர்வழி போக்குவரத்து ஆணையம் 1986. ஓகேவா, சூப்பர். 1986ல ஸோ 3 பிளேசஸ் எது எது சொல்லியிருப்பாங்க நமக்கு. அதுல 24 ஹார்ஸும் செயல்படக்கூடியது எது? தூப்ரி டு சாடியா. அடுத்தது கொச்சி டு கொல்லம் இல்லையா, சோ கொச்சி டு கொல்லம். சோ அதுக்கப்புறம் ஹால்டியா டு கொல்லம் டு கோட்டபுரம். சொல்லுங்க, ஹால்டியா டு அலகாபாத் இல்லையா. சோ அது வரைக்கும் இருக்கும். அந்த 3 அதை பாத்துக்கோங்க எது அப்படிங்கிறது அந்த 10th புக்ல இருக்கும், அதை பாத்துக்கோங்க. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு 20 புதுசா ஒரு 20 நேஷனல் வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மினரல் ரிச் ஏரியா, சோ இந்த கனிமங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அதுக்கப்புறம் தொழிலகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், துறைமுக பகுதிகள், சோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்காக இது கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So next is setting up of ship repair ecosystem catering to inland waterways. So அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஷிப் ரிப்பேர் ஈகோசிஸ்டம். ஓகேவா, கப்பலை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அண்ட் அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்லயே ஸோ அதுவும் வந்து செட்டப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் கோஸ்டல் கார்கோ ப்ரமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் கோஸ்டல் ஷிப்பிங் ஃப்ரம் 6% to 12% by 2047. ஸோ இந்த கார்கோ எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த இது கார்கோ மூலமா பண்ணுவாங்க. அப்ப அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்கீம். ஓகேவா, ஸோ அது வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அண்ட் அதை 2047ல இப்போ 6% இருக்கக்கூடியதை 12% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் லான்ச்சிங் சீப்ளேன் VGF ஸ்கீம் டு இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த VGF அப்படின்னு பாத்தீங்கன்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. VGF அப்படின்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் VGF, சீப்ளேன் VGF. ஓகே, ஸோ அப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு எய்ம் டு ப்ரொமோட் டூரிசம் அண்ட் இம்ப்ரூவ் லாஸ்ட் மைல் ரிமோட் கனெக்டிவிட்டி வியா வாட்டர்வேஸ். ஸோ நம்ம எப்படி நம்ம உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், ரீஜனல் ஏரியாவை வந்து அந்த ஃபிளைட் மூலமா கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிமோட் ஏரியாஸ், இந்த வாட்டர்வே மூலமா கனெக்ட் பண்ணக்கூடிய ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்து டூரிசம் ப்ரொமோட் பண்றதுக்கு
ஒரு விஷயமா தான் இந்த விஜிஎஃப் சி பிளேன் விஜிஎஃப் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஒரு இனிஷியேட்டிவா இப்ப வந்து எங்க கொண்டு வந்திருப்பாங்க அந்த சி பிளேன் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் இது வச்சு ஒரு டூரிசம் பிளேஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிளேஸ் பார்த்திருப்போம் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல. உத்தரகாண்ட் ஞாபகம் இருக்கா? உத்தரகாண்ட்ல அந்த ரிஷிகேஷ் அந்த ஏரியாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க வந்து அந்த டிசாஸ்டர் டைம்ல ஆகட்டும் இல்ல மத்த ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஆகட்டும் அந்த அந்த இது ஹெலிகாப்டர் இது இருந்துச்சு அப்படின்னா அது மூலமா ஸோ இப்ப எப்படி நம்ம ஷிப் படகு மூலமா டிராவல் பண்றோமோ ஸோ அதே மாதிரி ஒரு அவசர காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கானது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பட்டதுதான் இந்த சி பிளேன் விஜிஎஃப் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்டா நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். இந்த ஷிப் எல்லாம் வந்து கடல்ல போகும்போது சப்போஸ் இப்போ வெஸ்டர்ன் சைட் போகுது இல்ல ஈஸ்டர்ன் சைட் போகுது அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கிற போர்ட்ல போயிட்டு அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாரத் கடல்சார் பாதுகாப்பு. எஸ், பாரத் கடல்சார் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றது அது ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு வந்து அதானி குரூப்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்னது வந்துச்சு? ஓகே. ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் மறந்துருச்சு. என்ன விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. சரி, நான் அதை பார்த்து சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ப இது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு SASCI ஸ்கீம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா SASCI அப்படின்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் ஐகானிக் டூரிஸ்ட் சென்டர்ஸ் டு குளோபல் ஸ்கேல். ஓகேவா? அப்போ ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சுற்றுலா துறைகள் சுற்றுலா இடங்கள் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த SASCI ஸ்கீம் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு வந்து 2 lakh crore அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. போர்ட் ஆஃப் ரிஃப்யூஜா? கரெக்ட், போர்ட் ஆஃப் ரிஃப்யூஜ். அதேதான் போர்ட் ஆஃப் ரிஃப்யூஜ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல நம்ம வெஸ்டர்ன் சைட்ல போகக்கூடியதெல்லாம் வந்து எந்தெந்த சீல ஐ மீன் எந்த ஓஷன்ல போகக்கூடியது வெஸ்டர்ன் சைட்ல வந்து சரி பண்ணிக்கலாம்? அரபிக் ஓஷன். எஸ், பர்ஷியன். அது வந்து திகி போர்ட் மகாராஷ்டிரா. அது ஆமா. இந்த பக்கம் வங்காளகுடா மலாக்கா வந்து கோபாலபூர் ஒடிஷா. எஸ், ஓகே. வங்காள விரிகுடா. இன்னொன்னுங்க அரபிக்கடல். வங்காள விரிகுடா மலாக்கா. ஓகே. சோ அங்க வந்து திகி போர்ட், இங்க வந்து நமக்கு வந்து மலாக்காலையும் வங்காள விரிகுடாலையும் போகக்கூடியது ஒடிசால இருக்கக்கூடிய போர்ட். ஓகேவா? சோ அப்ப போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பூர்வோதயா. ஸோ இந்த பூர்வோதயா அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறது பூர்வோதயா. நம்ம வந்து அந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய தொழிலகங்கள் எல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை மேம்பாடு படுத்தக்கூடியது. ஸோ அதுக்காக இந்த பூர்வோதயா அப்படிங்கிறது கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பூர்வோதயா இதுவும் நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ஷூரிங் லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ நமக்கு நீண்ட நாட்களுக்கு வந்து ஆற்றலை பாதுகாத்து வைக்கக்கூடியது அண்ட் ஒரு நிலையான ஆற்றல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம் டு அடாப்ட் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ CCUS
கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம வந்து கார்பனை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 crore அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ண போறாங்க. அண்ட் எக்ஸம்ஷன் ஆஃப் பிசிடி ஆன் இம்போர்ட் ஆஃப் சோடியம் ஆன்டிமோனேட் ஃபார் யூஸ் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோலார் கிளாஸ். ஸோ அப்ப இந்த சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோடியம் ஆன்டிமோனேட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோலார் கிளாஸ் யூஸ் பண்றதுல என்ன யூஸ் சோலார் கிளாஸ் மேக் பண்றதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோடியம் ஆன்டிமோனேட் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. அப்போ இதை வந்து இம்போர்ட் பண்றதுக்கு ஓகேவா எக்ஸம்ஷன் ஆஃப் பிசிடி ஆஃப் இம்போர்ட். ஸோ அதுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து விலக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்ப டாக்ஸ் ஏதாவது இல்லாம விலக்கு பண்ணி கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ பேசிக் கஸ்டம் டியூட்டி பிசிடி அப்படின்னா பேசிக் கஸ்டம் டியூட்டியை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான வரிகள் எல்லாம் எதுவும் இல்லாம நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங்ல என்ன யூஸ் பண்றாங்க? சோடியம் ஆன்டிமோனேட். எஸ், சோடியம் ஆன்டிமோனேட் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. So next பார்த்தோம் அப்படின்னா again exception of BCD on import of capital goods required for the processing of critical minerals in India. அப்ப நம்ம இந்த அரிய தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் ஓகேவா. ஸோ அதை வச்சுதான் நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த அரிய வகை தனிமங்களை எல்லாம் வந்து கனிமங்களை எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதை இன்னொன்னா மாற்றக்கூடியதாகட்டும், இல்லைன்னா வந்து அதை பிரித்தெடுக்கக்கூடியதாகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஸோ அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே நமக்கு இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கறத ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டெண்டிங் எக்ஸம்ஷன் ஆஃப் பிசிடி டு கேபிட்டல் கூட்ஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் லித்தியம் அயன் செல்ஸ் ஃபார் பேட்டரிஸ் டு பி யூஸ்ட் இன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆல்ரெடி வந்து இந்த லித்தியம் அயன் செல்ஸ் பேட்டரிஸ் இதோட மேனுஃபேக்சரிங்க்கு வந்து டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் பட்ஜெட்லயே அது சொல்லியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்லயும் அது மெயினா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதை இதுக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் எதுவும் பே பண்ணாம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டு பி யூஸ்ட் இன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ அப்போ வந்து அந்த பேட்டரிஸ் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்குதான் இந்த லித்தியம் அயன் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுக்குமே விலக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் பேசிக் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ரெக்யர்ட் ஃபார் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட். ஸோ நம்மளோட இந்த நியூக்ளியர் பவருக்கு அணு சக்தி திட்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குமே 2035 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோமோ ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் டாக்ஸ் அப்படிங்கிறது விலக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டானதான். லித்தியம் அயனுக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டுக்கு வந்து கிடையாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா 2035 வரைக்கும். ஓகேவா, சோ அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் என்டையர் வேல்யூ ஆஃப் பயோகேஸ் இன் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பேயபிள் ஆன் பயோகேஸ் பிளெண்டட் சிஎன்ஜி. சோ சிஎன்ஜி அப்படின்னா என்ன? கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ். எஸ், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது. பிஎன்ஜினா என்ன? பைப்டு நேச்சுரல் கேஸ். எஸ், பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது. எல்பிஜி அப்படின்னா என்ன? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். எஸ், லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது. எல்பிஜில என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும்? எஸ், ப்ரோபேனும் பியூட்டேனும் இருக்கும். சோ அதுல ஸ்மெல் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இருக்கும்? எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிறது இருக்கும். சோ நமக்கு இப்ப பைப்டு நேச்சுரல் கேஸ்ல வந்து மெயினா என்ன கேஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க? மீத்தேன். எஸ், மீத்தேன் கேஸ். மீத்தேன் ஃபார்முலா என்ன? CH4. அதுக்கு வந்து எங்க இந்த மெயினா 2 பிளேசஸ்ல இருந்து எடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்? அசாம். எஸ், அசாமும் குஜராத்தும். ஓகேவா, குஜராத் அண்ட் அசாம். ஓகே, சோ அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பயோகேஸ் மிக்ஸ் ஆன கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா. சோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுப்போம். அதுலயும் விலக்கு அப்படிங்கிறது அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு இப்போ கரண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய செக்டார்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்பன். ஓகேவா, செகண்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் சோலார் கிளாஸ், அதுல சோடியம்
ஆன்டிமோனேட் யூஸ் பண்றோம், அப்ப அதை இம்போர்ட் பண்றதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண தேவைப்படக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. அடுத்தது லித்தியம் அயன் செல்ஸ், அதுக்கும் கிடையாது. அதே போல நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட், ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை இம்போர்ட் பண்ணோம்னா ஸோ அதுக்கும் விலக்கு கொடுக்குறாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா எப்போ வரைக்கும், எந்த இயர் வரைக்கும்? 2035. எஸ், 2035 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயோகேஸ், இந்த சிஎன்ஜில பிளெண்டட் ஆகி வரக்கூடிய பயோகேஸ், ஸோ இதுக்குமே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா, எதுக்கெல்லாம் வந்து நமக்கு பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்பனைசேஷன், சிட்டி எக்கனாமிக் ரீஜியன்ஸ். ஸோ நகரமயமாக்கல் அப்படிங்கிறது, அப்போ நகரமயமாக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சிட்டியில இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, ஸோ அதுக்கான விஷயங்கள். அப்போ ஆம்பிளிஃபைங் த பொட்டன்ஷியல் ஆஃப் சிட்டிஸ் டு டெலிவர் த எக்கனாமிக் பவர் ஆஃப் ஆக்ளோமரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னா நமக்கு சிட்டிஸ்ல வந்து இந்த எக்கனாமிக், நம்ம பொருளாதாரம் வந்து கரெக்டா அந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் டயர் 1 அண்ட் டயர் 2. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ் அண்ட் டெம்பிள் டவுன்ஸ். ஸோ எதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய நகரங்கள், அதுக்கப்புறம் கோவில் நகரங்கள், இதுக்கு மேல எல்லாம் கவனம் செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா growth connectors, ஸோ இந்த வளர்ச்சி இணைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை இணைக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ்க்கு இடையில ஒரு 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ், ஓகேவா, 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அப்படிங்கறத அமைக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேசஸ் வந்து எது எது அப்படிங்கறது பாத்துக்கணும். ஆல்ரெடி திட்டம் மேகசின்ல வந்து பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கு, அந்த 7 வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதேதான், மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், Hyderabad to Chennai, Chennai to Bangalore, Delhi to Varanasi, Varanasi to Siliguri, environmentally sustainable passenger system. So இது எல்லாத்தையுமே வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரியான ஒரு பயணிகள் போக்குவரத்தை அமைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப growth connectors அப்படிங்கிறது எத்தனை ரயில் காரிடார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா 7 ஹை ஸ்பீட் காரிடார்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்ல எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. நகரங்களின் ஒருங்கிணைந்த பொருளாதார ஆற்றலை, நகரங்களின் ஒருங்கிணைந்த பொருளாதார ஆற்றலை வெளிக்கொணரும் திறனை பெருக்குதல். வெளிக்கொணரும் திறனை பெருக்குதல். நகரங்களின் ஒருங்கிணைந்த பொருளாதார ஆற்றலை வெளிக்கொணரும் திறனை பெருக்குதல். நோட் பண்ணிட்டீங்களா? நகரங்களின் ஒருங்கிணைந்த பொருளாதார ஆற்றலை வெளிக்கொணரும் திறனை பெருக்குதல். செகண்ட் டயர் 2 டயர் 2 சிட்டிஸ். ஸோ 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள், கோவில் நகரங்கள் மீது கவனம் செலுத்துதல். 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள், கோவில் நகரங்கள் மீது கவனம் செலுத்துதல். அடுத்தது வளர்ச்சி இணைப்புகள், 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள். நகரங்களுக்கு இடையே 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள். ஸோ அந்தந்த பிளேஸ் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா 3 பாயிண்டும்? நெக்ஸ்ட் போலாமா? சிலிகுரி எங்க இருக்கு? சிலிகுரி வெஸ்ட் பெங்கால். ஓகே, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு போக முடியும். எஸ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை மற்ற ஸ்டேட் கூட இணைக்கக்கூடிய ஒரே தரைவழி பகுதி எது அப்படின்னா இந்த சிலிகுரி அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஸோ மக்களை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பில்டிங் ஏ ஸ்ட்ராங் கேர் ஈகோசிஸ்டம் கவரிங்
geriatric and allied care services, training of 1.5 lakh multi skill caregivers. ஸோ இது நம்ம பார்த்திருப்போம். நமக்கு வந்து நம்மளோட பட்ஜெட் அப்படிங்கிறது யாரு 4 பேரை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, எந்த 4 pillars? young ages, females, poor, farmers இல்லையா? சோ யூத், விமன், ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புவர். ஓகேவா? சோ இந்த நாலு தான் நம்ம மெயின் பில்லர்ஸா வச்சு அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுல இந்த கேர் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். சோ இப்ப வந்து டே கேர் சென்டர்ஸ் மாதிரி கொண்டு வருது. சோ இப்ப முதியவர்களுக்காகட்டும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு, அப்ப இதெல்லாம் வந்து இது கொண்டு வரது மூலமா விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறத அதிகப்படுத்தலாம். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட்டி கொடுக்கலாம். சோ அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு இப்படி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி கொடுக்கறது, கேர் கிவர்ஸா அவங்கள மாத்துறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது. சோ இது பார்த்தோம்னா ஷீ மார்ட் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. சோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் தமிழ்நாட்டுல எப்ப ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க? 1989. எங்க? தர்மபுரியில. ஓகே. சோ நமக்கு அன்புச்சோலை எப்ப கொண்டு வந்தாங்க? நவம்பர் 10, 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த செல்ஃப் குழு, இவங்க சுய உதவி குழுக்கள் சார்பில் அமைக்கப்படக்கூடிய அந்த அவங்க தயாரிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் விற்கக்கூடிய ஒரு பிளேஸா அந்த ஷீ மார்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல தான் அதுக்கு என்ன இது வச்சிருக்காங்க, என்ன அங்காடிகள்? மதி அங்காடிகள் அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி இவங்க வந்து ஷீ மார்ட் அப்படிங்கிறது அவங்களோட பேரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போறது ஷீ மார்ட் அப்படிங்கிறது. அப்ப அதை வந்து செட் பண்ணி கொடுத்து சோ அது மூலமா ஒரு மேம்பாடு அடைய வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சோ இதுவுமே ஒரு மக்களை மையப்படுத்திய வளர்ச்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா. சோ இது பார்த்திருப்போம். யாருக்கானது திவ்யாஞ்சன் அப்படின்னா? யாருக்கானது? டிசேபிள் பர்சன்ஸ்க்கானது இல்லையா? சோ மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கானது. சோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி சோ அது மூலமா அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து இது பண்ணக்கூடியது. ஓகேவா? அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு, சோ அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குற மாதிரியான திறன் பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது. சோ அதுதான் திவ்யாங்கன் கௌஷல் யோஜனா அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்கீம் வந்து இப்பதான் கொண்டு வர போறோம்னு இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுவும் ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்தது திவ்யாங் சஹாரா யோஜனா. So இது டைம்லி ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் ஃபார் ஆல் எலிஜிபிள். ஸோ இதுவுமே அவங்களுக்கான அந்த டிசேபிள் பர்சன்ஸ்க்கான சோ அவங்க வந்து அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இது மூலமா பெற்றுக்கலாம். ஓகேவா? சோ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது, சோ அவங்களை அசிஸ்ட் பண்றதுக்கு இப்ப எப்படி நம்ம வந்து நமக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஜெமினி, சாட் ஜிபிடி சோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ஹை குவாலிட்டி கைடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது மூலமா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல வந்து ப்ரொவைட் பண்றாங்க திவ்யாங் சஹாரா யோஜனா அப்படிங்கிறதுல. ஓகேவா? டைம்லி ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் ஃபார் ஆல் எலிஜிபிள். சோ தகுதி உள்ள எல்லாருக்கும் வழங்கப்படும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிம்கோ அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம்ல வந்து படிச்சிருப்பீங்க. என்ன ஸ்கீம்ல? டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. RVY, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா இல்லையா? அந்த வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த அலிம்கோ தான் என்ன பண்றாங்கன்னா டு ஸ்கேல் அப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் R&D அண்ட் AI இன்டகிரேஷன். சோ இதுல 2017ல கொண்டு வந்திருப்பாங்க அந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. அப்போ இதுலயும் இந்த அலிம்கோ தான் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லா இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்றது, டெவலப் பண்றது, சோ அதுல வந்து AI இன்டகிரேஷன், சோ AI வந்து உள்ள இன்க்ளூட் பண்றது, சோ எல்லாமே யாரு தான் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த அலிம்கோ அப்படிங்கிற இவங்க தான் பண்ண போறாங்க. ஆர்டிபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சோ அதோட ஃபுல் ஃபார்ம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் PM திவ்யாஷா கேந்திராஸ் ஆஸ் மாடர்ன் ரீட்டைல் ஸ்டைல் சென்டர்ஸ். சோ இது எதுக்கானது அப்படின்னா எம்பவரிங் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே சமயம் வயது முதிர்ந்தவர்கள், சோ அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. சோ அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மையத்தோட பேர் என்ன அப்படின்னா PM திவ்யாஷா கேந்திராஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? திவ்யாஷா கேந்திரா.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங் அப் ஆஃப் அ NIM ஹன்ஸ் நிம் ஹன்ஸ் 2 அண்ட் அப்கிரேடிங் நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் இன் ராஞ்சி அண்ட் தேஸ்பூர். ஸோ இந்த ராஞ்சிலையும் தேஸ்பூர்லையும் இந்த ஹெல்த் ரிலேட்டடான இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷிங் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் சென்டர்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அப்போ ஒரு அவசர நிலைக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்லைன்னா வந்து ஏதாவது நோய் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மையங்கள், ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அமைக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மக்களை மையப்படுத்தியது. ஸோ பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேர்டேக்கர்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா ஷீ மார்ட், நெக்ஸ்ட் வந்து திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா, அடுத்தது திவ்யாங் சஹாரா யோஜனா, அடுத்தது அலின்கோ, நெக்ஸ்ட் வந்து PM திவ்யாஷா கேந்திரா, ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ட்ராமா கேர் சென்டர்ஸ் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான நமக்கு இந்த இது ரிலேட்டடா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் இல்லையா மனாஸ்? என்ன நம்பர்? 4416 14416 17 16 அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது 17. ஓகே. ஸோ டெலிமனாஸ் வந்து 14416 தான். ஓகேவா? கரெக்ட் தான். ஸோ 1441617 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான. டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி டெஃபரல் பீரியட் ஃபார் Tier 2 and Tier 3 authorized economic operators from 15 to 30 days. Eligible manufacturer importers to get the same duty deferral facility. Government agencies will be encouraged to leverage in the economic operators. ஓகேவா? ஒரு 15 to 30 daysக்குள்ள இது எல்லாத்தையும் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியானதை வந்து இதை பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து தமிழ்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து Tier 1 Tier 3. ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட 2ஆம் நிலை 3ஆம் நிலை அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்கள் அந்த AEO அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்குதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒத்திவைப்பு காலம் அப்படிங்கிறத 15 daysல இருந்து 30 days இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிஜிபிள், ஸோ எலிஜிபிள் கேட்டகரியில இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா மேனுஃபேக்சர்ஸ் ஆகட்டும், ஸோ இவங்களுக்கு வந்து அந்த வரி ஒத்திசைவு, ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா நமக்கு வந்து டாக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த அரசாங்க அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த AEO அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளாதார இயக்குநர்கள். ஸோ இந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த Tier 2 Tier 3, ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்ல இந்த AEO இருக்கும் இல்லையா, இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது. இது வரைக்கும் 15 days அப்படிங்கிறது இருந்திருக்கும். 15 daysக்குள்ள இதெல்லாம் எல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் அந்த வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அப்ப இதை வந்து நமக்கு 30 days இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த தகுதி உள்ள மேனுஃபேக்சர்ஸ், ஸோ அந்த எலிஜிபிள் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அந்த வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அதே போல அரசாங்க அமைப்புகள் எல்லாம் இந்த அங்கீகாரம் AEO அப்படிங்கிற அங்கீகாரத்தை வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுங்க கிடங்கு, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் வேர் ஹவுசிங்
framework into a warehouse operator centric system with self declaration. ஸோ இதுல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நம்ம கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸ் இந்த சுங்க கிடங்கு எல்லாத்தையும் அந்த சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ். ஸோ அந்த அமைப்பு அதுக்கப்புறம் அதை வந்து கிடங்கு இயக்குனர் மையப்படுத்தப்பட்ட முறையா மாற்றப்படும். ஸோ அந்த கஸ்டம்ஸ் வேர்ஹவுசிங் அப்படின்னு இருக்கிறத ஒரு சென்ட்ரலைஸ்ட் அமைப்பா மாத்துறாங்க. ஸோ அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு மையமான பகுதியா அது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இதுல. ஓகேவா? ஸோ அந்த கஸ்டம் வேர்ஹவுசிங் அப்படின்னு இருக்கிறத நமக்கு எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னா வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டிங் சென்ட்ரிக் சிஸ்டமா மாத்துறாங்க. ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் பைண்டிங் ஆன் கஸ்டம்ஸ் ஃப்ரம் 3 years to 5 years. ஸோ அப்ப இதுல வந்து நமக்கு இந்த சுங்க தீர்மானங்களோட செல்லுபடியாகும் காலம் இப்ப வந்து நம்ம எதுக்காவது இப்ப இவ்வளவு டைம் பீரியடுக்கு வந்து இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஸோ அது இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 years அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து 5 years-ஆ நமக்கு வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுதான் இதுல நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் பைண்டிங் ஆன் கஸ்டம்ஸ் ஃப்ரம் 3 years to 5 years அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the filling of bill of entry by a trusted importer and arrival of goods to automatically notify customs அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாவோ இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி மூலமாவோ இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பில்ஸை வந்து என்ட்ரி பண்றது, ஸோ அந்த அவங்க அனுப்பக்கூடிய கூட்ஸ் இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுல எந்த ஒரு தடையும் வந்து ஏற்படாது. இது நமக்கு லீகலா நடக்கக்கூடியது. அவங்க வந்து காலங்காலமா நமக்கு வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் கரெக்டா பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணிட்டு நம்ம லீகலா பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா regular importers with a trusted long-standing supply chains will be recognized in the risk system so that the need for verification of their cargo every time can be minimized. அப்ப இது என்ன அப்படின்னா நமக்கு இப்போ ரொம்ப நாளா நம்ம இவங்க கிட்ட ஒரு அந்த இது வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவங்க வந்து அதுல வந்து கண்டிப்பா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேர்மா பண்ணும்போது என்னதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பிக்கை பேசிஸ்ல பண்றதுனால ஒவ்வொரு டைமும் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம அந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து கம்மியாகுது. இப்போ புதுசா ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதுக்கும் புதுசா ஒரு கம்பெனில இருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ அப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் செக்கிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கும். இதுவே நம்ம ஒரு 10 வருஷமா ஒரு கம்பெனிட்ட இருந்து தான் அவங்க கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த செக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமிங் எடுக்கிறதாகட்டும் இல்லைன்னா அதுல இருக்கிற அந்த ரொம்ப ரிஸ்கா இருக்கக்கூடிய அந்த செக்கிங் ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து இதுல சிம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இததான் வந்து நமக்கு வந்து இந்த 5-6 பாக்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வேணா சிம்பிளா எழுதிக்கோங்க, சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்னு போட்டுக்கோங்க. ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர் AEO போட்டுட்டு வரி ஒத்திவைப்பு காலம் 15 இருந்து 30 நாள். ஸோ இந்த டாக்ஸ் டியூட்டி டெஃபரல் பீரியட் அப்படிங்கிறது 15 டேஸ்ல இருந்து 30 டேஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? AEOன்னு போட்டுட்டு ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே அந்த டியூட்டி டெஃபரல் பீரியட் வரி ஒத்திவைப்பு காலம் 15 இருந்து 30 நாளா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சருக்கும் இம்போர்ட்டர்ஸ்க்கும் சேம் பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. சிம்பிளா இதுல சொல்லணும் அதுனா அதுதான் மேனுஃபேக்சருக்கும் இம்போர்ட்டர்ஸ்க்கும், ஸோ உற்பத்தியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான நன்மைகள். மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர்ஸ் சேம் பெனிஃபிட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டம்ஸ் வேர் ஹவுசிங் ரிஃபார்ம்னு போட்டுக்கோங்க. கஸ்டம்ஸ் வேர் ஹவுசிங் ரிஃபார்ம். கஸ்டம்ஸ் வேர் ஹவுசிங் ரிஃபார்ம். ஸோ இதுல வந்து வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டர் தான் சென்ட்ரிக் சிஸ்டமா மாத்துறாங்க. ஸோ இந்த வேர் ஹவுஸ் கிடங்கு செயல்பாட்டாளர்கள் இருக்காங்கல்ல இதை வந்து மையப்படுத்தப்பட்ட அமைப்பா மாத்துறாங்க. வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டர் சென்ட்ரிக் சிஸ்டம், ஒரு ஹைஃபன் போட்டு சென்ட்ரிக் சிஸ்டம்னு போட்டுக்கோங்க.
ஸோ இதுல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் முறை அறிமுகம். ஓகேவா? ஸோ அந்த சுய மதிப்பீடு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி சுய அறிவிப்புகள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. சுய அறிவிப்புகள் அறிமுகப்படுத்துறாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அறிமுகப்படுத்துறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? கஸ்டம்ஸ் வேர்ஹவுசிங் ரிஃபார்ம் அப்படிங்கிறது வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டர் சென்ட்ரிக் சிஸ்டம் செல்ஃப் டிக்ளரேஷன் முறை அறிமுகம். அடுத்தது அட்வான்ஸ் ரூலிங். ஸோ அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்னு போட்டு செல்லுபடியாகும் காலம் 3ல இருந்து 5 வருஷம். 3 வருஷமா இருந்தது, இப்ப 5 வருஷம். செல்லுபடியாகும் காலம் அந்த சுங்க தீர்மானங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அததான் அந்த செல்லுபடி அட்வான்ஸ் ரூலிங்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு தடவை இப்ப ஏதாவது பெர்மிஷன் அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கானது 3 இயர்ஸா இருந்திருக்கும். ஸோ அப்ப இதை வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் இன் இம்போர்ட்ஸ். ஆட்டோமேஷன் இன் இம்போர்ட்ஸ். ஆட்டோமேஷன் இன் இம்போர்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி பண்ண பில்ஸ், அப்போ பில் ஆஃப் என்ட்ரி பிளஸ் கூட்ஸ் அரைவல். ஸோ நமக்கு வரக்கூடிய பொருட்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ட்ரி பண்ண பில் ஆஃப் என்ட்ரி பிளஸ் கூட்ஸ் அரைவல். ஸோ இது என்ன கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்டிமேஷன் டு கஸ்டம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடும். நம்ம ஜஸ்ட் அதை என்ட்ரி பண்ணி நமக்கு தேவையானது இம்போர்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ்க்கு வந்து இன்டிமேஷன் அப்படிங்கிறது போயிடும். ஸோ நம்ம வந்து அதை ப்ராசஸா ஒவ்வொரு இதுல வந்து உட்காந்து பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ட்ரி பண்ணா மட்டும் போதும். அப்ப bill of entry plus goods arrival equal to automatic intimation of customs. Bill of entry plus goods arrival equal to automatic intimation to customs. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரஸ்டட் இம்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட். ட்ரஸ்டட் இம்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட். ஸோ இப்போ நம்ம ட்ரஸ்ட் பேசிஸ்ல பண்றோம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா ரிஸ்க் சிஸ்டம்ல ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அபாயம் என்ன அப்படிங்கிறத இது பண்றாங்க. ஓகேவா? ரெக்கக்னைஸ் பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட் செக்கிங் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ நம்ம ஒரு லாங் டேர்முக்கு அவங்க கிட்டேயே வாங்குறோம் அப்படின்னா லாங் டேர்ம்னு போட்டுக்கோங்க. லாங் டேர்ம் போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஃப்ரீக்வென்ட் செக்கிங் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடிக்கடி செக் பண்றது, அடிக்கடி சரிபார்த்தல் என்பது குறையும். நீண்ட காலம் இறக்குமதி செய்யும் பொழுது அடிக்கடி சரிபார்ப்பது குறையும். அப்ப ட்ரஸ்டட் இம்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட்ல ரிஸ்க் சிஸ்டம்ல ரெக்கக்னைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஃப்ரீக்வென்ட் செக்கிங் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகே. ஸோ மொத்தமா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா செக்கிங் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செக்கிங் வந்து கம்மி ஆகுது, ப்ராசஸ் வந்து ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் பெருசா இம்பார்ட்டண்டா இருக்காது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, will be permitted to invest in equity instruments of listed Indian companies through the portfolio investment scheme. So இவங்க வந்து இந்த பிஆர்ஓவா இருக்காங்க இல்லையா, persons resident outside India. ஸோ நமக்கு இந்தியாவுக்கு வெளி சைடு வசிக்க கூடியவங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுல வந்து இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு. இது மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஆர்ஓனா என்னன்னு எழுதிக்கோங்க, பிஐஎஸ்னா என்னன்னு எழுதிக்கோங்க போதும். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அவார்டட் பை த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல் டு எ நேச்சுரல் பர்சன் வில் பி எக்ஸம்ப்ட் ஃப்ரம்
income tax and any TDS on this account will be done away with. அப்போ இதுல வந்து நமக்கு இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் எல்லாம் வருது இல்லையா, சோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் பிடிக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து எல்லாம் விலக்கு அளிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து நமக்கு ரஹத் யாத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு டேஸ்? 1.5 weeks, 7 days. எஸ், 7 days 1.5 lakhs அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, சோ நம்மை காக்கும் 48 திட்டம், இன்னுயிர் காப்போம் 2 lakhs 48 hours. அதுல வந்து 2 lakhs 48 hours அப்படிங்கிறது. சோ இதுல எவ்வளவு டெஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க? 101 அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி எல்லாம் கிளைம் வருது இல்லையா, ஆக்சிடென்டல் கிளைம். சோ இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஸ்கீமுக்காக சொன்னேன். இப்ப நம்ம ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதுல ஆக்சிடென்ட் கிளைம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எக்ஸம்ட் அப்படிங்கிறது பண்றாங்க, இந்த டாக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டாம் அதுக்கு. சோ அது வந்து பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெடியூஸ் TCS ரேட் ஆன் சேல் ஆஃப் ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராம் package from 5% and 20% to 2% without any stipulation of amount. So இது நம்ம பார்த்திருப்போம், இந்த திட்டம் பார்க்கும்போது பார்த்திருப்போம் திட்டம் மேகசின்ல. என்ன அப்படின்னா, அந்த இப்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படி இல்லைன்னா ஏதாவது மெடிக்கல் பர்பஸ் இல்லைன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம அமௌண்ட் அனுப்புறோம், ஒரு 10 lakhsக்குள்ள அனுப்புறோம் அப்படின்னா அந்த 10 lakhs அமௌண்ட்டுக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5% அப்படிங்கிறது இருந்திருக்கும். டாக்ஸ் பிடிச்சிட்டு தான் மீதியை கொடுப்பாங்க. சோ அதை வந்து இனிமேல் 2% கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்த மாதிரி என்ன அனுப்புனாலும் அதுக்கு வந்து 20% அப்படிங்கிறது பிடிப்போம், ஆல்ரெடி இருந்ததுதான். சோ அதுதான் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ மெடிக்கலுக்கும் எஜுகேஷனல் எமர்ஜென்சிக்கு அனுப்பக்கூடிய அமௌண்ட்ஸ் மட்டும் 5% இருந்த டாக்ஸை 2% கம்மி பண்ணியிருக்காங்க. So next பார்த்தோம் அப்படின்னா, reduce TCS pursuing education medical purpose. So சொன்னோம் இல்லையா, so அந்த பாயிண்ட் தான். அடுத்தது TDS on supply of manpower services to be at the rate of either 1% or 2%. அப்ப இந்த manpower supply எல்லாம் பண்றாங்க இல்லையா, so இப்ப ஏதாவது ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அதுக்கு manpower கேட்பாங்க. சோ அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த TDS அப்படிங்கிறது போடுவாங்க. சோ இதுவுமே ஒரு அந்த டாக்ஸ் ரிலேட்டடான ஒண்ணுதான். சோ அது வந்து 1% இருக்கும், இல்லைன்னா 2% இருக்கும். சோ இந்த பர்சன்டேஜஸ்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, டாக்ஸ் விதிக்கப்படும். சோ அடுத்தது பார்த்தோம்னா, obtaining a lower or nil deduction certificate through rule based automated process for small taxpayers. சோ இந்த ரொம்ப அதிகமா டாக்ஸ் பே பண்ணாம கொஞ்சம் குட்டி குட்டி டாக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 0 டிடக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க வேண்டாம். சோ அந்த மாதிரி ஈஸியா ப்ராசஸ் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு மட்டும். சோ அடுத்தது enable depositories to accept form 15G 15H from taxpayers holding securities in multiple companies. சோ இதுவுமே திட்ட மேகசின்ல பார்த்திருக்கோம். இப்ப நமக்கு வந்து அவங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார்ம் 15Gயும் ஃபார்ம் 15Hம் வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ்ல இருந்து விலக்கு அப்படிங்கிறது அளிக்கப்படும் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். சோ அந்த ஃபார்ம் மட்டும் எந்த ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். So next பார்த்தோம் அப்படின்னா, time available for revising returns extended from 31st December to up to 31st March with the payments of a nominal fee. அப்ப அந்த நமக்கு வந்து இப்போ அந்த டாக்ஸ் பே பண்ணக்கூடிய டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அது வந்து 31st டிசம்பர்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டா பே பண்ணோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம்ல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஏதாவது டாக்ஸ் கம்மி பண்ணணும் இல்ல அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுவும் அந்த மேகசின்ல வந்து பார்த்திருப்போம். ஓகே, சோ மத்ததெல்லாம் இதுல பெருசா தேவையில்லை. MATனா மட்டும் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க, மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். சோ இத ஃபுல் ஃபார்ம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, MAT மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். MATனா மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். அடுத்தது இந்த ICDS அப்படிங்கிறது இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ். Income computation and disclosure standards, ICDS. ICDS ஸ்கீம்னா என்ன? Child development. Yes, integrated child development scheme. எப்போ கொண்டு வந்தாங்க ICDS? 1975ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ICDS இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது அதுலயே இன்டாஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்.
இண்டாஸ் அப்படின்னா இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், INDAS, இண்டாஸ். இது நோட் பண்ணிட்டீங்களா எல்லாம்? இந்த மூணும் MAT, ICDS, இண்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எழுதிக்கோங்க, CIS, கஸ்டம்ஸ் இன்டகிரேட்டட் சிஸ்டம், கஸ்டம் இன்டகிரேட்டட் சிஸ்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். ஸோ இது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனோடது. நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பத்தின ஆர்டிகல் என்ன? 280. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனர் யாரு? நிதி ஆணையர் தலைவர். எஸ், KC நியோகி இல்லையா? 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பணக்காரியா. 15வது NK சிங். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க? 41. எஸ், 41% தான். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனும் அதே தான் சொல்லியிருக்காங்க, 41%. ஸோ அந்த 1% அப்படிங்கிறது எதுக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க? ஜம்மு காஷ்மீர். எஸ், ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட் அந்தஸ்தை இழந்தனால அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த 1% அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணி 41% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. So provision 1.4 lakh crore to states for the financial year 2027 as finance commission grants. அப்ப இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 1.4 lakh crore அப்படிங்கிறது கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. These include rural and urban local body and disaster management grant. இந்த 1.4 lakh crore அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ ரூரலுக்காகட்டும், கிராமப்புறம் சார்ந்து, நகர்ப்புறம் சார்ந்து, அதே போல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏதாவது பேரழிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைம்லயும் இவ்வளோ ஃபண்டு தான். ஓகேவா? மொத்தமாவே ரூரல், அர்பன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து 1.4 lakh crore அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறத 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். ஸோ நிதி முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டார்கெட் ரீச்சிங் a debt to GDP ratio of 50 plus or minus 1% by 2030. அப்ப நமக்கு வந்து டார்கெட் அப்படிங்கிறது எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 plus or minus 1 அப்படின்னா 51%ஆவும் போலாம். அதாவது இந்த ஜிடிபில நம்ம கொடுக்கக்கூடிய பங்கு, ஓகேவா? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு, அந்த டார்கெட் அப்படிங்கிறது. ஸோ 50 plus 1, 51 போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா 1 கம்மி பண்ணிக்கலாம், 49 போய்க்கலாம். ஸோ 2030 அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்தது debt to GDP ratio is estimated to be 55.6% to GDP in BE அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, BE அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேஷன். அதே இன்னொன்னு இருக்கும், ஆரியா. எஸ், RE அப்படின்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன். ஓகேவா? ஸோ BE அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேஷன், RE அப்படின்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன். அது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, சொல்றேன். ஓகே. ஸோ அப்போ இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 55.6%. ஓகேவா? இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 26-27 இவ்வளவுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே கம்பேர்ட் டு 56.1%. ஸோ போன தடவை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 56.1% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த டைம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆக்சுவலா இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன், ஓகேவா? ஸோ மொத்த கடனையும் அந்த நாட்டோட ஜிடிபி, ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டெப்ட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டெப்ட் பை ஜிடிபி. ஸோ இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டோட்டல் டெப்ட் பை ஜிடிபி இன்டூ 100%. ஸோ இப்படிதான் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு நாட்டுக்கு 100 ரூபா கடன் இருக்கு, அப்ப அந்த நாட்டோட ஜிடிபி வந்து 200 ரூபாயா இருக்கு அப்படின்னா இந்த டெப்ட் டு ஜிடிபி அப்படிங்கிறது 50%-ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப 100/200 × 100 அப்படின்னு போடுவாங்க.
அப்போ 50% அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியோட டெப்ட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட வருமானத்துக்கு கூட ஒப்பிடும்போது நமக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இது மூலமா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த அமௌண்ட் இது வந்து கம்மியா இருந்துச்சு, டெப்ட் ஜிடிபி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கணும். ஸோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நம்மளோட எக்கனாமிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் இது அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கடன் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இங்க வந்து டெப்ட் டு ஜிடிபி அப்படிங்கிறது போன வருஷம் 56.1 இருந்திருக்கு, இந்த வருஷம் 55.6 வந்து கம்மியா இருக்குது. அப்ப எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது இவ்வளவு போட்டிருக்காங்க. சோ கம்மியாயிட்டு தான் இருக்குது. அப்ப இது வந்து ஒரு நல்ல growth தான். ஓகே, அந்த கடனை வந்து நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பட்ஜெட் எஸ்டிமேஷன். ஸோ இதுவே ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது. ஸோ பட்ஜெட் எஸ்டிமேஷன்னா என்ன, ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு இயர்ல ஸ்டார்டிங்ல பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்லயே வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் போட்டுடுறாங்க. ஸோ அதான் பட்ஜெட் எஸ்டிமேஷன். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம போட்ட பட்ஜெட் வந்து பத்தல, இல்லைன்னா இடையில வந்து ஒரு அத்தியாவசியமான செலவு ஏதோ ஒன்று வந்துருது. ஸோ அதனால மிட் இயர்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு மட்டும் தனியா ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ அதுதான் ரிவைஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பட்ஜெட் எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல போடுறது predict by nominal and real. ஆமா, ஸோ ரெண்டையும் சேர்த்து. ஓகே, ஸோ அப்போ ரிவைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் போடக்கூடியது, நமக்கு தேவை ஏற்படும் போது போடக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த பிஇஆர்இ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து நிறைய இடத்துல இதுல போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த revised estimation 2025-26 the fiscal deficit has been estimated at par with B budget estimation of 2025-26 கம்பேர் பண்ணும்போது 4.4% of GDP இருந்துச்சு. ஸோ அப்போ நியூ ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் பாத் ஆஃப் டெப்ட் கன்சாலிடேஷன் த ஃபிஸ்கல் டெபிசிட் இன் த இயர். ஸோ இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 4.3% ஆஃப் ஜிடிபி, ஜிடிபில 4.3% அப்படிங்கிறது நமக்கு அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த வருஷத்துக்கு 4.3% ஃபிஸ்கல் டெபிசிட், போன வருஷம் 4.4% இருந்திருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் போட்டு 4.3% போட்டுக்கோங்க இந்த வருஷத்துக்கானது. ஓகேவா? ஸோ இதான் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெபிசிட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஸோ ருபீஸ் கம்ஸ் ஃப்ரம், ஸோ 1 ரூபில நமக்கு என்ன மாதிரியான இன்கம் எல்லாம் வருது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல கடன் வாங்குறதுல தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 24% அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்குறது மற்ற மாதிரியான இது மூலமா வருமானம் வருது. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் மூலமா 21% அப்படிங்கிறது வருது. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் டாக்ஸ். ஸோ கார்பரேஷன் டாக்ஸ்ல இருந்து நிறுவன வரிகள் 18% வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ் 4வது பிளேஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய வருவாய் வந்து 15% தான் இருக்குது, 4th பிளேஸ்ல இருக்குது. அடுத்தது நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் வந்து 10%. அதுக்கப்புறம் 6th வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது 6%. அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் வந்து 4%, நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது 2%. ஸோ இதுல வந்து ஒரு டாப் 4 மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடன் மூலமா வருது, செகண்ட் வந்து இன்கம் டாக்ஸ், தேர்ட் கார்பரேஷன் டாக்ஸ், 4th வந்து ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடியது. அப்ப நமக்கு ருபி, இந்த 1 ரூபி அப்படிங்கிறது எந்தெந்த வழியில போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ். ஓகேவா? ஸ்டேட்டுக்கு நம்ம அந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய டாக்ஸஸ் அப்படிங்கிறது 22% ஷேர் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி அப்படிங்கிறது 20% வட்டி கட்டுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீமுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 17%. ஓகேவா? தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்குது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும் லாஸ்ட் பட்ஜெட்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ். ஸோ பாதுகாப்புக்கு பார்த்தோம்னா 4வது பிளேஸ்ல தான் 11% அப்படிங்கிறது இருக்கு. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் மத்திய திட்டங்களுக்கு 17%. ஸோ மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு வந்து 8%. ஓகேவா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னா 17%,
அதுவே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது 8%. இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஃபண்டு ஷேர் பண்ணிப்பாங்கல்ல 60:40 இல்ல 70:30 அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடியது வந்து ஸ்பான்சர்ட் ஸ்கீம் 8%. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது இதோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகமான அமௌண்ட் வந்து எதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5,98,520 இது எல்லாமே க்ரோர்ஸ்ல. ஸோ முதல்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்தது டிஃபென்ஸ் பாதுகாப்புக்கு செகண்டு, தேர்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் 2,73,000, அடுத்தது ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு 2.55. ஸோ இந்த டாப் 5ஐயும் அப்படி எழுதிக்கோங்க பார்க்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிஸ். ஸோ விவசாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5th 1,62,671 crore. ஸோ இந்த டாப் 5ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட், செகண்ட் டிஃபென்ஸ், தேர்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஃபோர்த் ஹோம் அஃபேர்ஸ், ஃபிஃப்த் அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிஸ், சிக்ஸ்த் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து 6வது தான் வச்சிருக்காங்க, அதாவது 1,39,289 crore. அடுத்த எனர்ஜி, அதுக்கப்புறம் ஹெல்த். இந்த ஃபர்ஸ்ட் 5 எழுதிட்டீங்களா? 5 எழுதிட்டீங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 5 நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க. சோஷியல் வெல்ஃபேருக்கு 62,362 crore, 62,362 கோடி சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அர்பன் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஹெல்த் நோட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தும் எஜுகேஷனும், ஹெல்த் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்கு 1,39,289 crore, ஹெல்த்துக்கு 1,04,599 crore. சோஷியல் வெல்ஃபேர் 62,362, அர்பன் நோட் பண்ணிக்கோங்க 85,522 crore. அர்பனுக்கு 85,522. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட், இது நோட் பண்ணிக்கோங்க 6,812 crore, 6,812 கோடி, 6,812 கோடி டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட். வடகிழக்கு மாநிலங்களிலான மேம்பாட்டுக்காக 6,812 கோடி. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்மளோட சென்ட்ரல் பட்ஜெட் அப்படிங்கிறதுல நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ். ஸோ இதுல இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது போக அந்த ஃபுல் ஃபார்ம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 4 pillars. ஸோ அந்த 4 பில்லர்ஸ்க்கு மெயினா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம அந்த திட்டம் மேகசின்ல பார்த்ததே வந்து பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதுலயே வந்து நமக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிருது. ஓகேவா? ஸோ அதுவே இனஃப் தான். இதுல இருக்கிறது எக்ஸ்ட்ராவா ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க இப்போ எடுத்த நோட்ஸ் எல்லாம். ஓகேவா?